3 மந்த்ஸ் முன்னாடி ஃப்ராக்சர் ஆகி ஆங்கிள் ஃப்ராக்சர் ஆகி இப்போ தான் ஹீல் ஆகிட்டுருக்கு. இது இந்த இதே மாதிரி லெஃப்ட்டு ஆங்கிள் கூட நான் ஃப்ராக்சர் பண்ணியிருக்கேன். இப்போ சினிமாவில் தான் சினிமா ஸ்டண்ட்டில் பண்ணி தான் 2 காலுமே உடஞ்சது. இந்த லெஃப்ட் லெக் தான் முதல்ல உடஞ்சது. முதல்ல எப்போ உடஞ்சதுன்னா, நான் இதுதான்டா போலீஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு டிசம்பர் 8th ரிலீஸுன்னு சொல்லி டேட் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு, நான் இன்னொரு படம் மீசைக்காரன்னு தமிழில் ரிலீஸ் ஆன படம் மகாடுன்னு தெலுங்கில் ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது இங்கே தான் என்ன பேங்க் அது, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆமாம். ஸோ அங்கே இருக்கிற ஒரு பிரிட்ஜில், ரயில்வே பிரிட்ஜிலேருந்து ரோட்டில் விழுந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது எல்லாம் பெரிய டாக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆப்ரேட் பண்ணி அங்கே இருந்தேன். ஸோ நான் ரூம்லெல்லாம் இதுதான்டா போலீஸோட போஸ்டர் எல்லாம் வச்சு டாக்டர்ஸ் விசிட்டிங் ஹவர்ஸில் பார்த்தா ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃபீஸ் மாதிரி இருக்குமே தவிர பேஷண்ட் ரூம் மாதிரி இருக்காது. என்ன டாக்டர் இப்படி இருக்கு அப்படின்னு. இல்லை சார் படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிசம்பர் 8th ரிலீஸு, நவம்பர் 15th ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆக்சிடெண்ட் ஆச்சு. ஸோ அந்த ஆக்சிடெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற இன்னொரு மாதம் சேர்ந்து இருக்கணும். ஆனால் நான் டிசம்பர் படம் 8th ரிலீஸ் ஆனவுடனே என்னால் அங்கே இருக்க முடியல. நான் எழுந்து அந்த கட்டோட நேராக தியேட்டருக்கு, சத்யம் தியேட்டருக்கு தான் வந்தேன். இப்போது வந்து அந்த படம் பார்த்தேன், இதுதான்டா போலீஸ். அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, இதுதான்டா போலீஸ் இங்கே ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி தெலுங்கில் ரிலீஸ் ஆகி பெரிய ஹிட்டாச்சு. எப்பயுமே பெரிய ஹிட்டு ஆகிற படங்கள் பண்ணும்போது, இல்லை இந்த ஃப்ராக்சர் வந்து உங்களுக்கு பெரிய ஹிட்டு வரும் பாருங்கள் அது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி வந்து இந்த அடிப்பட்ட உடனே திருஷ்டி அங்குஷம் பெரிய ஹிட் ஆகிடுச்சு திருஷ்டி அப்படின்னு. ஸோ இது இந்த மாதிரி நடக்குமா நடக்காதா தெரியாது. இப்போ வந்து எனக்கு ஃப்ராக்சரோடு நான் திருப்பி சத்யம் தியேட்டருக்கு வந்திருக்கேன். ஸோ எங்களுக்கு இந்த பைக்கரும் பெரிய ஹிட் ஆகும், நான் ஆக்சிடெண்ட் ஆன படமும் பெரிய ஹிட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஆகணும்னு சொல்லி நீங்கள் எல்லோரும் கூட வந்து எங்களை ஆதரிக்கணும்.